ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பேச போகிறது ரொம்ப நாளாக நடிகை த்ரிஷாவை நானும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே வரேன் நண்பர்களே. அதாவது த்ரிஷா மேட்டரில் எவனாவது ஒருத்தன் தலையை விட்டானா அவன் வாழ்க்கையில் சந்திக்காத பிரச்சனைகள்லாம் தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டே தான் இருக்கிறான். இது ஏன் இவனுக்கு நடக்குது? த்ரிஷாவை தாண்டி வேற எந்த நடிகை மேலே இவங்க பாலியல் குற்றம் பண்ணாலோ இல்லை அந்த நடிகைகளை இவங்க கலாச்சாலோ யாருக்கும் எதுவும் ஆகிறது கிடையாது. ஆனால் த்ரிஷா மேட்டரில் கை வச்சா மட்டும் அவனோட லைஃபே நாசமாகுது, சந்தி சிரிச்சிருது. இதுக்கு பின்னாடி என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சினிமா வட்டாரத்தில் ஒரு சில பேர்கிட்ட விசாரிக்கும் போது எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்தது. அது என்னன்னா, த்ரிஷா அவர்கள் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸான பர்சன்லாம் கிடையாது, பொலிட்டிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சனும் கிடையாது. ஆனால் அவங்க கிட்ட மட்டும் பிரச்சனை பண்ணால் எப்படி நம்மளுக்கு பிரச்சனை வருது? ஒருவேளை மாந்திரிகம், தாந்திரிகம், தந்திரம், குந்திரம், அதுக்கப்புறம் இந்த செய்வனை, இது மாதிரிலாம் ஏதாவது ஒன்று பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் பல நடிகர்கள் இதெல்லாம் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் த்ரிஷாவோட விஷயத்தில் மட்டும் எஃபெக்ட் வேற லெவலில் இருக்குதே. ஸோ ஒருவேளை த்ரிஷா இதெல்லாம் பண்ணுவாங்களோ அப்படின்னு டவுட் இருக்குதா? எனக்கும் அந்த டவுட் இருக்குது. ஆனால் உண்மையாகவே அவங்க பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி எந்த டிஸ்க்ளைமரும் நான் வைக்க விரும்பலை. அதுக்கப்புறம் எப்படி உனக்கு தெரியும்? நீ போய் கேரளாவில் போய் பார்த்தியா, இல்லை யாராவது மந்திரவாதி வீட்டில் போய் பார்த்தியா அப்படின்ற மாதிரி என்ன கேட்க ஆரம்பிச்சிடுவீங்க. ஆனால் நான் சொல்லக்கூடிய ஒரு சில ஆதாரப்பூர்வமான நிகழ்வுகளை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, எப்பா பெரிய பெரிய ஆளுங்களா இவங்களை பற்றி பேசி மண்ணை கவிட்டானுங்களே, ஒருவேளை இந்த பொம்பளைக்கு அந்த மாதிரியான மேட்டர்லாம் இருக்குமோ, ஒருவேளை இது அருந்ததியோ அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணும். ஸோ அது என்ன மேட்ரு அப்படின்றத இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பேசலாம் நண்பர்களே. இப்போ அதுக்கு முன்னாடி வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு மேட்டரும் சொல்லிடுறேன். ஹாரர் சீக்ரெட்ஸ் அப்படின்ற ஒரு சேனலை நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். இதில் ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ் மற்றும் ஹாரர் ஸ்டோரிஸ், ரியல் ஹாரர் ஸ்டோரிஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் இந்த சேனலில் நான் பேசிகிட்டு இருக்கிறேன் நண்பர்களே. அதனால் நம்ம ஹாரர் சீக்ரெட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சேனலோட லிங்கை இந்த வீடியோட கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணி பின்னும் பண்ணுறேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. இப்போ இந்த மேட்டருக்கு வருவோம், த்ரிஷா மேட்டருக்கு வருவோம். ஸோ த்ரிஷா அவர்கள் மாந்திரிகம், தாந்திரிகம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் பல நடிகர்கள் இந்த மாந்திரிகம், தாந்திரிகம்லாம் பண்ணி கொஞ்சம் அவங்களோட ஃபேமை தக்க வச்சுக்கிறதுக்கு நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் யாருன்னு நம்ம லிஸ்ட் போட்டு சொல்ல முடியாது, பிகாஸ் இட்ஸ் வெரி கான்ஃபிடென்ஷியல் மேட்டர். பட் த்ரிஷா அவர்களை பொறுத்த வரைக்கும் வெளிப்படையாகவே தெரியுது, சம்திங் பியாண்ட் த ஹியூமன் பீயிங் தெர் இஸ் சம் பவர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் இல்லைங்களா? ஸோ இந்த பவர் த்ரிஷா அவர்களுக்கு இருக்கோ அப்படின்றதுக்கு ஒரு சம்பவமாக நான் சொல்லிட்டு வரேன். அதில் முதல் சம்பவமே சமீபத்தில் நடந்த உதயநிதி அவர்களோட இஷ்யூ தான். ஸோ என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் உதயநிதி அவர்கள் காவேரி தண்ணிக்கு நான் போராடுறேன்னு சொல்லி ஒரு பெரிய மேடையை போட்டு பொதுமக்கள்லாம் ஒன்றும் வரல, இவங்க கட்சி தொண்டர்களை மட்டுமே உட்கார வச்சு கிழிச்சு நின்றார் எல்லாத்தையும். அப்போ இவரை முடிச்சு விடணும்னு அவங்க கட்சி தொண்டர்களே முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்குது. ஏன்னா கட்சி கூட்டத்தில் உட்காந்து த்ரிஷா 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 அப்படின்ற மாதிரி சவுண்ட் விட்டுன்னு இருந்தானுங்க. ஏண்டா காவிரி பிரச்சனையை பேச வந்த இடத்துல எதுக்குடா த்ரிஷா பேரை இழுக்கிறீங்க அப்படின்னு மேடையில் அவராலையும் சொல்ல முடியாது. கூட இருக்கிறவங்களும் வாய் வரைக்கும் வந்துருச்சு, அசிங்கமாக பேசினா பிரச்சனை ஆகிடும், அடக்கி வாசிப்போம். ஏன்னா ஏற்கனவே நம்ம அசிங்கமாக பேசுறது எல்லாத்தையும் சோசியல் மீடியாவில் சர்க்குலேட் பண்ணி அசிங்கப்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ இனிமேல் கொஞ்சம் நாகரிகமாக பேசும் அப்படின்னு சொல்லி நாகரிகமாக ஒரு வார்த்தை பேசியிருக்கிறாரு. இது நாகரிகமா அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, நம்ம திமுகவோட பழைய பிரச்சாரத்தெல்லாம் பாருங்க நண்பர்களே. அதுக்கப்புறம் நீங்கள் அதோட கம்பேர் பண்ணால் இது ரொம்ப ரொம்ப டீசெண்டான ஒரு மேட்டர் தான் உதயநிதி அவர்கள் பேசியிருக்கிறாரு. சட்டப்படி இவர்களாம் நீங்கள் தண்டனையே கொடுத்துருக்க கூடாது. அப்படி நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் முந்தைய தலைவர்களுக்கு தான் கொடுத்துருக்கணும். ஏன்னா அவங்கெல்லாம் வேற லெவலில் நீங்கள் காதை பொத்திக்கிட்டு ஓடுற அளவுக்கு பெண்களை ரொம்ப தரைக்குறைவாக அசிங்கமாக பேசியிருக்கிறார்கள். அதெல்லாம் என்னன்றதை சின்னதாக இந்த வீடியோலாம் நான் அப்படி இணைச்சு விட்றேன். அதனால வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ இந்த காவேரி மேட்டர் பேசும்போது இந்த ஒன்றுத்துக்கும் உதவாத இந்த 200 ரூபா ஊப்பி தொண்டர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, த்ரிஷான்னு கத்திட்டு இருந்தானுங்க. சரி ஓகே, தொண்டர்கள் ஆசைப்படுறாங்கன்னு இவரும் ஒரே ஒரு வார்த்தை விட்டாரு. ஒரே ஒரு வார்த்தை நண்பர்களே, அது என்ன வார்த்தைனா, எங்க தண்ணி வருதோ இல்லையோ அங்க வரும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. முடிச்சு விட்டுட்டாங்க, தொண்டர்களே நம்மளை முடிச்சு விட்டுட்டானுங்க. அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போலீஸ் வருது. வீட்டுக்கு வந்தா கூட பரவாயில்ல, அவரோட கக்கூஸ் வரைக்கும் போலீஸ் வருது. கக்கூஸ்ல இருந்து தரன்னு கழுவுனாரா இல்லையான்னு தெரியல, இழுத்துட்டு போயிட்டானுங்க. இழுத்துட்டு போயிட்டு இவர் மேல 6 கேஸ் போட்டிருக்காங்க. அதுல 2 நான் பெயிலபிள் கேஸுங்களாங்க. ஸோ த்ரிஷா அவர்களை பத்தி நான் நேரடியாக கூட பேசலங்க. த்ரிஷா அப்படின்ற மாதிரி ஒரு கற்பனையில நானே கற்பனை பண்ணிக்கிட்டு பேசின ஒரு வார்த்தைக்கு இந்த அளவு எஃபெக்டா? நம்ம கட்சியே ஏகப்பட்ட மாந்திரிகம் தாந்திரிகம்லாம் பண்ணோம், அதையே தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு த்ரிஷா அம்மணி கிட்ட ஏதோ ஒரு பவர் இருக்கு அப்படின்ற மாதிரி நான் கெஸ் பண்ணேன். ஸோ இந்த கட்சி அப்படி என்ன ஆபாசமாக பேசியிருக்கோம் அப்படின்ற மாதிரினா நம்ம அண்ணா அவர்கள்கிட்ட இருந்து போவோம். இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும், நீயாவே கதை கட்டாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முந்தைய வீடியோக்களில் பல பேர் இவங்களை பற்றி பேசியிருக்கிறாங்க. அதை எடுத்து தான் நான் பேசுகிறேன் தவிர எனக்கு எந்த பர்சனல் வெஞ்சன்ஸும் எந்த கட்சிகள் மேலேயும் இல்லை, எந்த கட்சி தலைவர்கள் மேலேயும் இல்லை. ஸோ அண்ணா அவர்கள்கிட்ட ஏதோ ஒரு பத்திரிகையாளர் ஏதோ ஒரு கேள்வி கேட்டதுக்கு அண்ணா அவர்களும் அதுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு பதிலை சொல்லியிருக்கிறாரு. அது என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் முற்றும் துறந்த முனிவனும் அல்ல, அவ படிதாண்டா பத்தினியும் அல்ல. இந்த பதில் எதனால வந்தது அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, ஒன்றும் இல்லை, இந்த நடிகையோட உங்களுக்கு தொடர்பு இருக்காம அப்படின்னு அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகைக்காரர் அவர்கிட்ட கேட்டதுக்கு
இப்படி ஒரு பதில் சொல்லியிருக்கிறாரு. இதே வந்து வேற லெவலில் போனது யாருன்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் அவர்கள் தான். அவரை பற்றி ஒரு விமர்சனம் என்ன வந்ததுன்னா, போகக்கூடாத இடத்துக்கு எங்கேயோ போயிட்டு அதுக்கப்புறம் அவருக்கு தேவையான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கலன்னு சொன்ன உடனே அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்க வேண்டிய ஆட்கள் கிட்ட இருந்து காசை திரும்பி வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாராம். நீ வந்து என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணல, காசை திருப்பி கொடுன்னு. அந்த அளவுக்கு அவர் நடந்துட்டு இருக்கிறாரு பெண்கள் கிட்ட அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவ்வளவு அங்க ஜெயலலிதா அவர்களை சட்டசபையில் என்ன பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் வரலாறு. இது மட்டும் இல்லாம ஜெயலலிதா அவர்களையும் மோடி அவர்களையும் ஒன்னா கம்பேர் பண்ணி பேசுறது, கொஞ்சம் அருவருப்பத்தக்க வகையில் பேசுறது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் பேசுற அந்த கட்சி தான் பெண்களுக்கு இலவச பேருந்து விட்டாங்க. எதுக்காக? ஓட்டுக்காக தான், வேற எதுக்காக? பெண்கள் பாதுகாப்பு பற்றி அந்த கட்சி தான் பேசுறாங்களாம். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம நிறைய கட்சி விஷயங்களாக பேசலாம். அதுக்கப்புறம் நம்ம சேனல் வந்து சினிமா சீக்ரெட்ஸாக இருக்காது, பொலிட்டிக்கல் சீக்ரெட்ஸாக இருக்கும். ஸோ அதனால ஒரு லெவலுக்கு மேலே நான் போக விரும்பல. ஆனால் உதயநிதி அவர்கள் சொல்லாமல் சொன்ன ஒரு சின்ன வார்த்தை, யோசிக்க கூட இல்லை, யோசிக்காம பட்டுன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு இப்பேற்பட்ட தண்டனையா? ரெண்டாவதா சொல்ல போறது நடிகர் மன்சூர் அலிகான். ஒரு நல்ல மனிதன், ஒரு நல்ல நடிகனுங்க, வெள்ளந்தியான ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இவரு நிறைய டைம் பார்த்தீங்கன்னா வாயை கொடுத்து புண்ணாக்கிப்பாரு. பாவம் வெள்ளந்தியா பேசுறேன்னு சொல்லி மனசுல எதுவும் வச்சுக்காம வெளில பேசுவாரு. ஆனா அந்த வார்த்தையை பிடுங்கி அவன் கண்டென்ட் ஆக்கி விட்டுருவான். ஏன்னா சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்க போறேன், இந்த தாவேகா கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொன்ன உடனே முதல் ஒரு ஆளா இவர் தான் வந்து கூட நின்று சப்போர்ட் பண்ணாரு. கூடலாம் நிக்கல. அதாவது விஜய் அவர்களுக்கு என்னோட ஆதரவு இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாரு. வேற யாருமே அந்த காலகட்டத்தில் வரல எனக்கு தெரிஞ்சு. ஆனால் இன்னைக்கு விஜய் அவர்கள் முதலமைச்சராக ஆனதுக்கு அப்புறமா திடீர்னு ஒரு கோஷ்டியோட சேர்ந்து நான் நீட்டுக்கு எதிராக போராடுகிறேன் அப்படின்ற மாதிரி நின்னாரு. ஆனால் அவர் ஏன் நீட்டுக்கு எதிராக போராடுறாரு? ஏன்னா எப்பவுமே மன்சூர் அலிகான் அவர்களுக்கு இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் மேல ஒரு சின்ன ஒரு வெறுப்பு இருக்கு. அது வந்து அவருக்கு மட்டுமா இருக்குது, நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான், இந்த ஒரு காரணத்துக்காக தான் நீட்டு அந்த பிரச்சனையில் போய் நின்னாரு. திடீர்னு பார்த்தா அது தாவேகா அரசுக்கு எதிரான ஒரு போராட்டம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே மொழி பிதிங்கி போச்சு இவருக்கு. அட பாவீங்களா, எதுக்கு கூப்பிட்டு என்ன எதுக்கு வச்சு செஞ்சுனுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி அந்த கூட்டத்தில் இருந்து எஸ்கேப் ஆகி ஓடிட்டாரு. இந்த மாதிரி தான் போய் மாட்டிப்பாரு. இந்த மாதிரி தான் இவர் ஏமாத்துவானுங்க எல்லாருமே. ஸோ அந்த மாதிரி த்ரிஷா அவர்கள் மேட்டரில் மாட்டிக்கிட்டு வெளில வர முடியாமல் ஒரு சில மாதங்கள் நம்ம மன்சூர் அலிகான் அவர்கள் மொழி பிதிங்கி சுத்தினார் அப்படின்றது யாரால வந்து மறுக்க முடியுங்க? ஏன்னா அந்த நிகழ்வெல்லாம் நம்மளால மறக்கவே முடியாது. ஏன்னா எல்லா சைட்ல இருந்தும் இந்த பக்கம் ஒருத்தன் இடுப்புல கூத்துறான், அந்த பக்கம் ஒருத்தன் தலையிலே கொட்டுறான், பின்னாடி ஒருத்தன் முதுகுல எட்டி உதைகிறான், இந்த பக்கம் நெஞ்சு மேலே ஒருத்தன் ஏறி மிதிக்கிறான். இப்படியெல்லாம் எந்த பக்கம் திரும்பினாலும் போட்டு உதவுதன்னு உதச்சுன்னு இருந்தானுங்க. அப்படி என்னடா நான் பேசிட்டேன்? த்ரிஷா அவர்களை பர்டிகுலரா நான் வந்து மென்ஷன் பண்ணி எங்கேயுமே பேசலையே. 19 ஒரு 4-5 நடிகைகளோட சேர்த்து பேசினேன். அதை த்ரிஷாமணி அவர்கள் ரொம்ப கோபமா எடுத்துக்கிட்டு அதுல ட்வீட் போட்டதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் என்ன வச்சு எனக்கு அப்புறம் வந்த அந்த சின்ன சின்ன பசங்களாம் கூட ட்வீட் போட்டு என்ன அசிங்கப்படுத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவத்தை எல்லாரும் பார்த்துருப்போம். அது என்ன சம்பவம் அப்படின்ற மறுபடியும் ரீகேப் பண்றேன், கேட்டுக்கோங்க. அது வேற ஒன்றும் இல்லைங்க. அதாவது நம்ம மன்சூர் அலிகான் அவர்கள் வந்து நிறைய பழம்பெரும் இயக்குநர்கள் கிட்டலாம் நடிச்சிருக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி நடிக்கும் போது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்து இயக்குநர்கள் எல்லாருமே உங்களுக்குன்னு ஒரு கேரக்டர் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இதுதாங்க கதை, இந்த கதையில நீங்க இதுதான் பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி ரைட் பண்ணிட்டாங்கன்னா அதுல இருந்து பெருசா மாற மாட்டாங்க. மேக்சிமம் நீங்க அந்த கேரக்டர் தான் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த மாதிரி இயக்குநர்கள் கிட்ட சொன்ன வாக்கை தவறாத இயக்குநர்கள் கிட்ட தான் மன்சூர் அலிகான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெரும்பாலும் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. ஆனா இந்த காலத்து ஒரு சில இளைஞர்கள், ஒரு சில டைரக்டர்ஸ், நியூ கமர்ஸ்லாம் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, உங்களை படத்துல கமிட் பண்ணும் போது வேற ஒரு கதையை சொல்லி உள்ள கூப்பிட்டுறது, அதுக்கப்புறம் உள்ள கூட்டின்னு வந்தோன்னா பாத்தீங்கன்னா கேமியோ ரோல், சின்ன சின்ன ரோல், அதுக்கப்புறம் நீங்க சும்மா வந்துட்டு போறது, போஸ்டர்ல நிக்கிறது, பாட்டில் டான்ஸ் ஆடுறது அப்படின்ற மாதிரி நம்மளை யூஸ் பண்ணி வெளில தூக்கி போட்டுறானுங்க. நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி, நம்மளோட ஸ்கில் எப்படி இருந்தாலும் சரி, திடீர்னு அவங்களுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்ல போய் உட்கார்ந்த உடனே, எடிட்டிங் டேபிள்ல உட்கார்ந்த உடனே கட் பண்ணி தூக்கி போடு அப்படின்ற மாதிரி யோசிச்சு முடிவெடுக்கிறானுங்க. இது வந்து அந்த இயக்குநர்களுக்கு சரியா தப்பா அப்படின்றத அவங்க யோசிக்கிறது கிடையாது. ஆனால் நடிகர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய இம்பாக்டையும் ஒரு அசிங்கத்தையும் கிரியேட் பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி தான் மன்சூர் அலிகான் அவர்கள் கடைசியாக லியோ அப்படின்ற ஒரு படத்தில் நடிச்சார் பார்த்தீங்களா, விஜய் கூட சேர்ந்து. இந்த படத்தில் அவருக்கு வந்து சொன்ன கதை வேற, அவரை உள்ள கூட்டின்னு வரும்போது சொன்ன கதை ஒன்று, உள்ள வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட போர்ஷன்ஸ் பெரும்பாலும் அந்த படத்தில் இல்லை அப்படின்றது அவருக்கு மிகப்பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஆயிருக்குது. அது மட்டும் இல்லைங்க, அந்த படத்தில் நடித்த சஞ்சய் தத் அவர்களே வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறாரு, இந்த படத்தில் நான் நடித்த ரோல் எனக்கு பிடிக்கல. ஏன்னா சஞ்சய் தத் அவர்களே சொல்லி கூட்டின்னு வரும்போது வேற ஒரு கதை, உள்ள வந்ததுக்கு அப்புறம் கதை மாறணும்னா எந்த பெரிய நடிகர்களுக்கும் அது பிடிக்காது. இன்னைக்கு இருக்கிற சின்ன சின்ன பசங்க வந்து அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு நடிச்சிடறானுங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய இயக்குநர்களுக்கு பெரிய கிரவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால எந்தெந்த நடிகர்களை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு வரைமுறை தெரியறது கிடையாது. ஸோ இந்த ஆதங்கம் மன்சூர் அலிகான் அவர்களுக்குள்ள எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். மன்சூர் அலிகான் சொல்லல, எந்த ஒரு பழம்பெரும் நடிகர்களாக இருந்தாலும் இண்டஸ்ட்ரியில ஒரு 20-30 வருஷமா இருக்கிற நடிகர்களுக்கு அந்த ஆதங்கம் எப்பவுமே இருக்கும். நடா படம் எடுக்கிறானுங்க அவனுங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஆதங்கத்தை அவர் சரக்கு அப்படின்ற ஒரு படத்தை வந்து எடுத்தார் பார்த்தீங்களா, அந்த சரக்கோட பிரஸ் மீட்ல பட்டுன்னு போட்டு உடச்சிட்டாரு. இதை வந்து நேரடியாக இயக்குனர் நம்ம தாக்கி பேச முடியாது, அப்படி தாக்கிட்டோம்னா அடுத்த பட வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்காது. அதுக்கு பதிலாக அவர் சொல்லாம, நானும் ஒரு வில்லன் தாண்டா, என்ன வில்லன் மாதிரி யூஸ் பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி என்ன சொன்னாரு, நான் ஒரு வில்லங்க, நான் வந்து படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரேப் சீன்ஸ் எல்லாம் பண்ணுவேன், நான் குஷ்பு ரோஜாவெல்லாம் தூக்கி போட்டு ரேப் பண்ணாலும், ஆனால் இன்னைக்கு வந்து என்ன அப்படி யூஸ் பண்ண மாட்டாங்க, சும்மா சின்ன சின்ன ரோலுகள்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நான் வந்து த்ரிஷா இருக்கிறாங்க, மெடோனா செபாஸ்டியன் இருக்காங்க அப்படின்னும் போது சரி ஓகே, அவங்க கிட்ட ஒரு வில்லத்தனம் பண்ணுற ஒரு கேரக்டராகவும் இல்லை அவங்கள ரேப் பண்ணுற கேரக்டர் மாதிரி ஏதாவது கொடுப்பாங்கன்னு பார்த்தா ஒன்றுமே கொடுக்காம என்னை சப்பையாக முடிச்சு அமுச்சு விட்டானுங்க.
ஸோ இப்படி அவரோட ஆதங்கத்தை தெரிவிக்கும் போது அவர் எதனால் அந்த இன்டென்ஷனோட சொல்கிறாரு அப்படின்றத விட்டுட்டு த்ரிஷாவை பற்றி நீ பேசிட்டியா அப்படின்ற மாதிரியே இப்போ இருக்கிற இந்த ஜென்சி எல்லாம் கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ஐயோ த்ரிஷாவை பற்றி சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லி அந்த இயக்குனரும் வரான், அதுக்கப்புறம் அந்த உதவி இயக்குனர் வரான், நடிச்ச நடிகர்கள் வரானுங்க, எல்லாருமே இந்த மனுஷனுக்கு எதிராக பேசுறது. அதுக்கப்புறம் தான் அந்த மனுஷன் யோசிக்கிறான், என் ஆதங்கத்தை சொன்னேன், அதை சொல்கிறதுக்கு கொஞ்சம் கொச்சையான வார்த்தையில் சொல்லிட்டேன், அதுக்கு நீ இப்படியாடா என்னை போட்டு மிதிப்பீங்க அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனை மிகப்பெரிய ஒரு நேஷனல் இஷ்யூ ஆகி பிபிசி வேர்ல்டு, எனக்கு தெரிஞ்சு த டைம்ஸ் நவ் இந்த சேனல்லலாம் கூட பேச ஆரம்பிச்சுட்டானுங்க. ஏன்டா டாபிக் கிடைக்கலாம், அதுக்கு நீங்களும் யூடியூபர் ரேஞ்சுக்கு இறங்குவீங்க அப்படின்ற மாதிரி தான் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு யோசிக்க தோணுச்சு. ஸோ இந்த அளவுக்கு அவரை வச்சு செஞ்சாச்சு. அதுவும் அவரும் பார்த்தீங்கன்னா நேரடியாக த்ரிஷா அவர்களை தாக்கி பேசல, 19 ஒரு ஹீரோயின் கூட ஒரு ரேப் சீன் கொடுத்தா அப்போ தான்டா நான் கொடூரமான வில்லன் அப்படின்ற மாதிரி காமிச்சிக்கிறதுக்கு பேசி வாய் கொடுத்து எல்லாத்தையும் புண்ணாக்கினாரு. ஸோ இது எவ்வளோ பெரிய இம்பாக்ட் இல்லை நண்பர்களே, பாருங்களேன் எந்த அளவு எஃபெக்ட் வேலை செய்யுது பார்த்தீங்களா. இப்போ இவரை தொடர்ந்து மூணாவதா இன்னொரு நடிகர் வாழ்க்கையே போச்சு, அவர் வந்து ஒல்லி நடிகர், எது மூடி மறையணும், தனுஷை பற்றி தான் பேச போகிறேன். இவர் என்னைக்கு த்ரிஷா அவர்களால் மாட்டி சிக்கி சின்னாபனமானார் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி பல கதைகள் இருக்குது, அதெல்லாம் வந்து நம்ம இப்போ பேச தேவையில்லை. அதுக்கு பதிலாக ரூமர்ஸ் ஒன்று விளையாடிட்டு இருந்தது ஒரு சில காலகட்டத்தில். அதாவது த்ரிஷா அவர்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு ஒரு பிஸ்னஸ் மேனான வருண் மணியன் அப்படின்றவர் கூட. ஸோ இந்த என்கேஜ்மெண்ட் முடிச்சதுக்கப்புறமா த்ரிஷா அவர்கள் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நடிக்க வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு டிபேட்டும் போயிட்டு இருந்தது. ஸோ எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு த்ரிஷா அவர்கள் அவங்களோட வெட்டிங்கை கால் ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வருது. எதனால் வருண் மணியனுக்கும் இவங்களுக்கும் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் பிரச்சனை தான். அது என்ன பிரச்சனை, யாரால உருவாச்சு அப்படின்னு கிண்டி கிளறும் போது எவனோ ஒருத்தன் கிளப்பி விட்டது அந்த ஒல்லி நடிகர். அந்த ஒல்லி நடிகர் தான் நடுவில் பூந்து ஏதோ ஒருத்த குழப்பம் பண்ணிட்டுக்கிறான்ப்பா. ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா ஏஎல் விஜய்க்கும் அமலா பால் அவர்களுக்கும் விவாகரத்து ஆகிறதுக்கு முக்கியமான காரணமும் அந்த ஒல்லி நடிகர் தான். எவன் கல்யாணம் ஆனாலும் இவனுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. என்ன மேட்ரு, எப்படியாவது ஏதாவது ஒன்று கெடுத்து விடணும்னா இவர் ஒரு டாக்டிஸ் வச்சுக்கிறாரு. அது என்ன டாக்டிஸ்னா, இவர் கூட நடித்த நடிகைகள் எல்லாரும் இவருக்கு ஃப்ரெண்டு, அவங்க கூட ஜாலியாக இருப்பான் அந்த மனுஷன். திடீர்னு அவங்களுக்கு கல்யாணம் அப்படின்ற மாதிரி போகிற மாதிரி இருந்தால் அந்த பொண்ணுங்க ஒரு விஷயத்தை சாக்ரிஃபை பண்ணிட்டு தான் கல்யாணமே பண்ணிப்பாங்க. இனிமேல் நான் சினிமாவில் நடிக்க மாட்டேன், குடும்ப வாழ்க்கைக்குள்ளே இறங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை கல்யாணம் பண்ணுறேன்னு போவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஏன் ஒரு சில நடிகைகள் போவாங்கன்னா அவங்களோட மார்க்கெட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டிப்பாக போகுது. இதுக்கப்புறம் நம்ம பெருசாக ஒன்றும் கிளிய போகிறது கிடையாது. அதனால் இந்த சினிமாவே வேணாம், நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆகிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் அந்த நடிகைகளுக்கு மாறும். அந்த டைமில் நம்ம ஆள் என்ன பண்ணுவார்னா, நீ ஏன் இப்போ சினிமா விட்டு போகிற, நான் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சிக்கிறேன், இனிமேல் நான் நடிகிற படத்தெல்லாம் நீ ஹீரோயினாக நடி, நான் ப்ரொடியூஸ் பண்ணுற படத்தெல்லாம் நீயே லீடாக நடின்னு சொல்லி ஒரு ஆசையை காமிச்சு ஒரு சில படங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிடுவாரு. டக்குன்னு அந்த நடிகை பார்த்தீங்கன்னா ஓகே நம்மளுக்கு தனுஷால மறுபடியும் மார்க்கெட் பூம் ஆக போகுது, இப்போ எதுக்கு நம்ம கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த நடிகைலாம் மறுபடியும் ஃபார்முக்கு வருவாங்க. இவரோட ப்ரொடக்ஷன்லேயே இவர் கூட சேர்ந்து ஒரு படம் நடிப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே நட்டாத்தில் அவங்கள விட்டு இவர் எஸ்கேப் போயிடுவார். இந்த பொம்பளைங்க கல்யாணமும் பண்ண முடியாமல் மறுபடியும் பட வாய்ப்பு இல்லாமல் இவங்களும் நட்டாத்தில் நிற்பாங்க. இப்படி தான் நடந்திருக்கு. இந்த மாதிரி தான் அமலா பால் அவர்கள் கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்றதுக்கப்புறம் அம்மா கணக்குன்னு ஒரு படம் என் ப்ரொடக்ஷனில் தரம் வந்து நடின்னு கூட்டின்னு போனது தான் பெரிய பிரச்சனையை கிரியேட் பண்ணி விட்டுருக்குது. இதே மாதிரி தான் குடும்ப வாழ்க்கைக்குள்ளே போகலான்னு சொல்லி த்ரிஷா அவர்களுக்கு ஒரு ஆசையை காமிச்சு என் கூட படம் நடி நான் அடுத்தடுத்து படம் தரேன்னு சொல்லி ஏதோ ஒரு ஆசை காமிச்சு அதுக்கப்புறம் த்ரிஷா அவர்கள் வருண் கிட்ட போயிட்டு நான் கல்யாணத்துக்கு அப்புறமா நடிப்பேன் அப்படின்ற மாதிரி பேச போய் ஒரு ஆர்கியூமெண்ட் ஆகி தான் பிரிஞ்சு போச்சுன்னு சொல்லி பல பேர் சொன்னாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, ஆனால் ரிலேட் பண்ணி பார்த்தா ஒருவேளை தொடர்பு இருக்கலாமோ அப்படின்னு யோசிக்க தோணுச்சு. பட் இருந்தாலும் த்ரிஷா அவர்களுக்கே தெரியல, நீ தாண்டா கெடுத்து விட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த கோவம் இருக்கும்ல, அந்த கோவத்தோட ஒரு சின்ன வெளிப்பாடு தான் இன்னைக்கு தனுஷ் அவர்களே உண்டிகட்டையாக சுற்றி நிற்கிறாரு. நான்காவதா சங்கீதா விஜய் அவர்களை பற்றி நம்ம நெகட்டிவாக சொல்கிறதுக்கு முன்னாடி த்ரிஷா அவர்கள் கூட நீங்கள் கரெக்டான வேலை பழகுனீங்கன்னு வைங்களேன் முதலமைச்சராக கூட ஆயிடலாங்க. அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் நம்ம தளபதி விஜய் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். எங்கே எவன் எந்த பிரச்சனை த்ரிஷா கிட்ட பண்ணாலும் நம்ம விஜய் மட்டும் ஃப்ரெண்ட்லியாக காமாக போயிட்டு வந்துட்டு இருப்பாரு. ஆனால் அதோட ரிசல்ட் பார்த்தீங்கல்ல வேற லெவலில் சிஎம்மாவே ஆயிட்டாருங்க. ஆனால் இவர் சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி சங்கீதா அவர்கள் விஜய் மேலே எப்பேற்பட்ட குற்றச்சாட்டு வச்சுருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஆனால் த்ரிஷா அவர்களோட கம்பேர் பண்ணி ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க பாருங்க. இந்த குற்றச்சாட்டோட வெளிப்பாடு த்ரிஷா அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக முடிஞ்சு போச்சு. விஜய் அவர்களுக்கு மிக மிக பாசிட்டிவான ஒரு லெவலில் அவருக்கு வந்து ஒரு ரிசல்ட் வந்துருச்சு. ஆனால் சங்கீதா அவர்கள் இப்போ கூட ஃபீல் பண்ணுவாங்க, இந்த ஆளை கொஞ்சம் பகச்சிக்காமல் இருந்திருக்கலாமோ. ஏன்னா தமிழ்நாட்டோட முதலமைச்சராயாச்சு, நம்ம கணவன் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அப்படின்றது முன்கூட்டியே நம்மளுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா நம்ம எல்லாத்தையும் அடக்கிக்கிட்டு சைலண்டாக இருந்திருக்கலாமே. நம்ம எவன் பேச்சையோ கேட்டுக்கிட்டு நம்ம புருஷன் மேலேயே நம்ம ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஒரு பொண்ணோட கம்பேர் பண்ணி நம்ம பேசிட்டோமேனு சத்தியமாக சங்கீதா அவர்கள் இன்னைக்கு ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் இதெல்லாம் நல்லதா, இதுக்கு ஏன் நீ இவ்வளோ சப்போர்ட் பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, நான் சப்போர்ட் பண்ணலங்க, சங்கீதா அவர்களுக்கு தான் என்னோட எப்போவுமே சப்போர்ட்டு. ஏன்னா அவங்க தான் முதல் மனைவி. இந்த மாதிரி கள்ள தொடர்புகள்லாம் நான் சப்போர்ட் பண்ணலை. ஆனால் கள்ள தொடர்புன்றது நமக்கே தெரியாது இல்லைங்களா, சோசியல் மீடியாவில் வருது அப்படின்றனால நம்மளால் ஏற்றுக்க முடியுமா? இப்போ நான் சொல்கிறதே நீங்கள் உண்மை அப்படின்றத ஏற்றுக்கிறதுக்காக நான் இவ்வளோ நேரம் பேசலை. இந்த மாதிரியான இம்பேக்ட்டுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ
நீங்களும் யோசிச்சு பாருங்க. இப்போ நான் சொல்கிறத வச்சு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்றத நீங்களும் கமெண்ட்டில் போடுங்க. நான் சொல்கிறது தான் உண்மை அப்படின்றத நீங்கள் ஏற்றுக்காதீங்க. நீங்களும் ரிசர்ச் பண்ணி பாருங்கள் உங்கள் சைடில் இருந்து. ஸோ இதே மாதிரி தான் பார்த்திபன் அவர்களும் சமீபத்தில் சிக்கினார். ஏன்னா ஒரு மேடை நிகழ்ச்சியில் அவரை பேசுறதுக்கு கூடும்போது கடைசி நிமிஷத்தில், அதாவது அந்த காலகட்டத்தில் விஜய் அவர்கள் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி இவரோட இமேஜ் எப்படியெல்லாம் போட்டு உடன்னு உடைக்கணுமோ அது எல்லா வேலையும் எல்லா மீடியாவும் பார்த்துட்டு இருந்தானுங்க. ஸோ அந்த நேரத்தில் தான் நம்ம பார்த்திபன் அவர்கள் மேடையில் போய் நிற்கும் போது நிறைய ஃபோட்டோஸ் காமிச்சு அந்த ஃபோட்டோஸில் இருக்கிற நபரை பற்றி நீங்கள் உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பப்படுது. அப்போ யாருமே எதிர்பார்க்காத அந்த நேரத்தில் திடீர்னு விஜய் மற்றும் த்ரிஷா இவங்க 2 பேரும் ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு போகிறத ஃபோட்டோவை எடுத்து அந்த ஃபோட்டோவை கடைசி நிமிஷத்தில் சேர்த்தாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டுச்சு. ஏன்னா ஆரம்பத்தில் பார்த்திபன் அவர்கள் அந்த மேடைக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த ஒரு எடிட் பண்ணலையாம். ஆனால் திடீர்னு போய் அவர் நின்னதுக்கப்புறம் அந்த லாஸ்ட் மினிட்ல எடிட் பண்ணி தான் டக்குன்னு உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் பார்த்திபன் அவர்கள் ஒருவேளை இந்த பொன்னியின் செல்வன் படத்தை முடிச்சதுக்கு அப்புறமா என்ன காண்டில் த்ரிஷா மேலே இருந்துருப்பாருன்னு நம்மளுக்கு தெரியல. டக்குன்னு அந்த காண்டை அவர் ஓப்பனாக சொல்லி விட்டாரு. அவர் என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, குந்தவை வீட்டில் குந்தின்னு இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இதை கேள்விப்பட்ட உடனே த்ரிஷா அவர்கள் இமீடியட்டா ட்விட்டரில் ஒரு ரிப்ளை பண்றாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மகளிர் தினம் அன்னைக்கு ஒரு மகளிரை இப்படி தான் இழிவுபடுத்துற மாதிரி நீங்க பேசுவீங்களா? இதெல்லாம் உங்களுக்கு ஜோக்கா தெரியும். ஆனால் ஒரு பெண்களுக்கு இது ரொம்ப ரொம்ப மானபங்கம் படுத்துற மாதிரி ஒரு சம்பவம். இந்த மாதிரி பொது மேடையில் பேசாதீங்க. நீங்கள் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸான ஒரு நடிகராக இருக்கிறீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட நாகரிகம் தெரியல அப்படின்ற மாதிரி ட்வீட்டில் போட்டு பொலன்னு பொழந்துட்டாங்க அவரை. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட விளைவுகளை பார்த்திபன் அவர்கள் பயங்கரமாக சந்திச்சார் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இன்னி வரைக்கும் சந்தித்து கொண்டே தான் இருக்கிறார். இதுக்கு ஒரு முடிவே இல்லை, இதுக்கு ஒரு எண்டு கடை இல்லை. ஸோ பார்த்திபன் அவர்களை தொடர்ந்து 6வதாக ராணா தகுபதி அவர்களை பற்றி கூட சொல்லலாம். ஏன்னா ராணா தகுபதி அவர்கள் த்ரிஷாவோட லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது இந்த ஒரு உறவை எப்படி தெலுங்கு இண்டஸ்ட்ரி மற்றும் கன்னட இண்டஸ்ட்ரி வந்து பிரித்து விட்டு அதுக்கப்புறம் த்ரிஷா அவர்களை அந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து வெளில துரத்துனாங்கன்றதெல்லாம் ஒரு வரலாறு. அதாவது அது என்ன மேட்டர் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 2005 2010 கரெக்டாக இயர்ஸ் எனக்கு தெரியலங்க. த்ரிஷா அவர்கள் வந்து ராணா தகுபாதியும் த்ரிஷாவும் கூடிய சீக்கிரம் திருமணம் பண்ணிப்பாங்க. இப்போதைக்கு இவங்க 2 பேரும் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் பயங்கர பரவலாக இருந்தது. இதை ஓப்பனாகவே இவங்க அட்மிட் பண்ணிட்டாங்க. அதாவது எங்கே போனாலும் த்ரிஷா அவர்களும் ராணா கூடவே போகிறது, ராணா அவர்கள் மேடைக்கு மட்டும் நான் எனக்கு த்ரிஷா வீடு மட்டும் தான் தெரியும் சென்னையிலே அப்படின்ற மாதிரி இவரும் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறது. இதுக்கப்புறம் த்ரிஷா அவர்கள் தமிழ் படம் பக்கமே வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி தமிழ் ஃபேன்ஸே முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா தமிழில் நடிச்சிட்டு இருந்த த்ரிஷா அதுக்கப்புறம் தமிழில் ஒரு சில பிரச்சனையின் காரணமாக ஆந்திராவில் போய் நடிக்க போனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேயே செட்டில் ஆகிட்டாங்க. அங்கே எல்லா பெரிய பெரிய நடிகர்கள் கூட நடிக்க ஆரம்பிச்சு ஒரு மிகப்பெரிய முன்னணி நடிகராக த்ரிஷா அவர்கள் தெலுங்குல வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்களை வந்து நம்ம வீட்டு மருமகளாக எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ராணா அவர்களும் முடிவு பண்ணி அன்னைக்கு வந்து ராணா அவர்கள் ஒரு வளர்ந்து வரும் நடிகர் தான். ஸோ த்ரிஷா அவர்கள் கூட ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ராணா அவர்கள் தமிழ்நாட்டிலையும் தெரியப்பட்டார். ஸோ இதுக்கப்புறம் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை உடச்சி விடணும்னு சொல்லி, ஏன்னா ராணா அவர்கள் ஒரு மிகப்பெரிய குடும்பத்திலேருந்து வந்தவர், தகுபாதி அப்படின்ற ஒரு குடும்பத்திலேருந்து வந்தவர். ஸோ இந்த குடும்பத்தினரும் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகளும் கன்னடா இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகளும் எல்லாருமே சேர்ந்து இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை பிரித்து விடணும் அப்படின்னு சொல்லி பிரித்து விட்டது மட்டும் இல்லாமல் இனிமேல் த்ரிஷா இங்கே எந்த படத்துலையும் எந்த ஹீரோ கூடயும் நடிக்கக்கூடாது அப்படின்னு இந்த நிப்போட்டிசம் குரூப் எல்லாம் பேசி வச்சு த்ரிஷாவை மொத்தமாக எந்த வாய்ப்பும் கிடைக்காத அளவுக்கு தட்டி விட்டுட்டாங்களாம். அதுக்கப்புறம் த்ரிஷா அவர்கள் கமிட்டான படங்களிலேயே மிகப்பெரிய ஹீரோக்களோட படங்களை தெலுங்குல வந்து கமிட்டான அந்த படங்களிலிருந்தும் த்ரிஷா அவர்கள் வெளியேற்றப்பட்டார் அப்படின்ற மாதிரி அன்றைக்கி காலகட்டத்தில் நியூஸ் வந்தது. இதுக்கப்புறமா தான் த்ரிஷா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு சில படங்கள் நடிக்க ஆரம்பித்து மறுபடியும் அவங்களோட இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தமிழில் அவங்களோட கால் பதிச்சாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராணா தகுபதி அவர்கள் ஒரு பெரிய பிஸ்னஸ் உமனை கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிட்டாரு. ஆனால் த்ரிஷா அவர்கள் இன்னமும் ஒரு ஹீரோயினாக தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு வருத்தம் அவங்க மனசுக்குள்ளே இருக்கும்ல, இதோட இம்பாக்டும் பார்த்தீங்கன்னா ராணா தகுபதி அவர்கள் மிகப்பெரிய லெவலில் ஒரு ஹெல்த் இஷ்யூவாகவும் ஒரு கெரியர் இஷ்யூவாகவும் பாதிச்சிருச்சு. ஸோ நீ ராணா தகுபதி அவர்கள் என்னதான் ஒரு நல்ல மனிதராக இருந்தாலும் இதோட இம்பாக்ட் பெருசாக தான் தெரியுது. இது இதனால தான் அப்படின்ற மாதிரி நான் சொல்ல வரல, பட் இதுவும் ஒரு இம்பாக்டாக நான் கருதுறேன், அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் நம்ம நெகட்டிவ் சைடாக எடுத்தாலும் த்ரிஷா அவர்கள் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோயின் அப்படின்ற ஒரு இமேஜில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா பொதுவாக வந்து தமிழ் நடிகளை பொறுத்த வரைக்கும் அவங்களோட அதிகப்படியான லைம் லைட்டுன்னு பார்த்தீங்கன்னா 5 to 10 வருஷங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த 10 வருஷத்தை தாண்ட நடிகை அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம விரல விட்டே எண்ணிடலாம். ஆனால் இந்த நடிகைகளோட பீரியட் வந்து ஏன் இவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, பொதுவாக நம்ம இந்திய சினிமாவை பொறுத்த வரைக்கும் நடிகைகளை ஒரு ரொமான்டிக் ஃபிகராகவும் ஒரு ஹீரோவுக்கு கூட சுற்றுற ஒரு ஜோடியாகவும் அந்த ஒரு மனநிலையில தான் பல ஹீரோக்கள் பார்க்குறாங்க, பல ப்ரொடக்ஷன் கம்பெனியும் பல இயக்குநர்களும் பார்க்குறாங்க. ஸோ இதுதான் காரணம். ஆனால் ஒரு நடிகையோட பரிணாம வளர்ச்சி எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் அவங்க இளமையோடு இருக்கும் போது அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் நடிகர்கள்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, இவங்க கூட ஜோடி போடுற வரைக்கும் அந்த நடிகை பீக்கில் இருப்பாங்க. அதாவது பீக்லனா அவங்களோட லெவல் வேற லெவல், அந்த ஹீரோக்கு இணையாக போயிடுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் காலகட்டம் மாற 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 அந்த நடிகர்களுக்கு கொஞ்சம் வயசானதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் சின்ன சின்ன பொண்ணாக தேடுவாங்க. ஏன்னா அவங்க இளமையாக தெரியறதுக்கு அப்போ இந்த நடிகைகளை கொஞ்சம் கைட்டி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் இந்த நடிகைகள் சர்வைவ் ஆகிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க வந்து சின்ன வயசில் அங்கிள் ரேஞ்சுக்கு பார்த்துருப்பாங்க பார்த்தீங்களா நடிகர்கள், இவங்களோட ஜோடி போடுற மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும் இவங்களுக்குலாம்.
ஸோ அந்த மாதிரி நடிக்கும் போது இவங்களோட மார்க்கெட் டோட்டலாக க்ளோஸ் ஆகி இதுக்கப்புறம் இவ எதுக்குமே உதவ மாட்டா அப்படின்ற மாதிரி போய் ஒரு சில நடிகைகள் வந்து கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக மாறிடுவாங்க, ஒரு சில நடிகைகள் வந்து சீரியலுக்கு வந்துடுவாங்க, ஒரு சில நடிகைகள் டோட்டலாக சினிமாவே வேணான்னு சொல்லி ரிட்டையர்மெண்ட் ஆகி டக்குன்னு ஒரு தொழிலதிபரை கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிடுவாங்க. இதிலிருந்து தப்பிச்சு வெளில வந்து ஒரு சில நடிகைகள் நான் உமன் சென்ட்ரிக் படமாக பண்ணுறேன் அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு பக்கா பித்தலாட்ட நண்பர்களே. அந்த உமன் சென்ட்ரிக் அப்படின்றது இவங்களுக்கு கிடைக்கிற ப்ரமோஷன் கிடையாது. இவங்களை எல்லா சைடில் இருந்தும் செவுத்தில் அடித்த பந்து மாதிரி துரட்டி விட்றதுக்கு அப்புறமா இனிமேல் நம்மளால் இளைஞர்களோட வந்து ஜோடி போட முடியாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் இவங்களோட இமேஜை இவங்க காப்பாற்றிக்கிறதுக்காக பண்ணுற ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்ட் தான். ஸோ இப்போ நயன்தாராமணியெல்லாம் பார்த்தீங்கன்னா உமன் சென்ட்ரிக் படமாக நடித்து தள்ளுவாங்க. சமீபத்தில் நம்ம கீர்த்தி சுரேஷ் கூட பார்த்தீங்கன்னு வைங்களேன், உமன் சென்ட்ரிக் படம் தான், நான் தான் அதில் மைய புள்ளியாக இருக்கணும் அந்த படத்தில் அப்படின்ற மாதிரி நடிப்பாங்க. விஷயம் ஒன்றுமே கிடையாது. எந்த ஒரு யங்ஸ்டர் நடிகரும் இவங்களை ஹீரோயினாக சேர்த்துக்கிறது கிடையாது, அவ்வளோதான். அதுக்கு 2 காரணம் இருக்குது. ஒன்று, இவங்களுக்கு வயசாகிடுச்சுன்ற மாதிரி முடிவு பண்ணிவிடுவாங்க. 2வது, இவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுனால இவங்களை வச்சு இனிமேல் நம்ம அதிகபட்சமான ரொமான்டிக் சீன்ஸ் எல்லாம் எதுலையுமே எடுக்க முடியாது அப்படின்ற ஒரு முடிவு வந்ததுக்கப்புறம் தான் இந்த இளைஞர்கள் நடிகர்கள்லாம் சேர்த்துக்கிறது கிடையாது. ஆனால் த்ரிஷா அவர்கள் இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நடிகருக்கு ஜோடியாகவே நடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்றது ஒரு சாத்தியமான மேட்டரே கிடையாதுங்க. இதெல்லாம் ஒரு மிராக்கிள் நண்பர்களே. ஏன்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அஜித்துக்கும் விஜய்க்கும் இவங்க ஜோடியாக நடிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த 2 நடிகர் நினச்சிருந்தா எந்த சின்ன பொண்ணுங்களை வேணாலும் தனக்கு ஜோடியாக மாற்றிருக்க முடியும். ஆனால் இன்னி வரைக்கும் த்ரிஷா தான் வேணும்னு அஜித் விஜய் 2 பேருமே மாற்றி போட்டுன்னு நடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய growth இல்லைங்களா? இந்த மாதிரியான ஒரு இமேஜ் வந்து எந்த நடிகைக்கும் எனக்கு தெரிஞ்சு வந்தது கிடையாது. த்ரிஷா அவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு இமேஜ் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அவங்களோட டேலண்ட் அப்படின்றத நம்ம ஒத்துக்கலாம். இதையும் தாண்டி அவங்களோட பிளானிங், அவங்களோட மார்க்கெட்டிங் அப்படின்ற மாதிரி எல்லாமே இருந்தாலும் இதை தாண்டி ஒரு சக்தி இருக்குது இல்லை, அதுதான் என்ன சக்தி அப்படின்றதுக்கு தான் மூச்சு பிடிச்சிட்டு இவ்வளோ நேரம் நான் பேசியிருக்கேன். உங்களுக்கு அந்த என்ன சக்தி அப்படின்ற மாதிரி தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் மறக்காமல் போடுங்க நண்பர்களே. ஸோ இதோட இந்த மேட்டரை முடிச்சுப்போம். அடுத்த மேட்டர் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம பேசுவோம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சினிமா சீக்ரெட்ஸை வழக்கம் போல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணோன்னா மெம்பர்ஷிப்லேயும் ஜாயின் பண்ணுங்கள் நண்பர்களே.